பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கு விசாரணை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க முயற்சி செய்யும் ஒரு தரப்பினரை MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி நேற்று சாடினார். விசாரணை நடத்தும் MACC அதிகாரிகள் ஒரு விசாரணைக்கு உதவ யாரை அழைக்க வேண்டும் என்பதை அவர்கள்தாம் தீர்மானிப்பார்கள். ஆனால் வெளியில் உள்ளவர்களின் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் இதனை செய்ய முடியாது என்று அசாம் பாக்கி குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களில் பேசக்கூடியவர்களின் அனைத்து விஷயத்தையும் நாம் பின்பற்ற வேண்டுமானால் MACC தேவையில்லை, அதை மூடிவிட வேண்டியதுதான் என்று அவர் சாடினார். MACC நடத்தும் புலன் விசாரணைக்கு நாங்கள் யாரை அழைக்க வேண்டும் என சொல்வதற்கு முதலில் நீங்கள் யார் என்றும் அவர் கேட்டார். MACC நடத்தும் புலன் விசாரணை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் பேசுவதை நாங்கள் எதற்கு கேட்க வேண்டும் என்று அவர் மலேசியா கினியிடம் நேற்று கூறினார். MACC புலன் விசாரணையில் உள்ள விஷயங்களை நான் அம்பலப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு வழக்கின் உண்மை நிலை தெரியாமல் சொந்த கருத்துக்களை கூறிக்கொள்கின்றனர் என்றார் அவர். புலன் விசாரணைக்கு எது தேவையோ அந்த அடிப்படையில்தான் வாக்குமூலம் அளிக்க சம்பந்தப்பட்டவர்கள் அழைக்கப்படுவார்கள். அவர் அரசியல்வாதியோ அல்லது யாராக இருந்தாலும் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படுவார்கள். அது அவர்கள் திரேசா கோக் அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சட்ட அடிப்படையில்தான் MACC விசாரிக்கிறது என்றும் அவர் சொன்னார். இதய குரல் மக்களோசை.